ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் பத்ரியா. நான் அத்தியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான சுரைக்காய் கூட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் அதிகமாக நம்ம நீர் சத்து அதிகமாக உள்ள காய்கறி எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடலுக்கு குளிர்ச்சியும் கொடுத்து நீரிழிவு நோய் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம உடம்பை கூலாகி வச்சுக்கும். அதில் சுரைக்காயும் நல்ல நீர் சத்து நிறைந்த ஒரு காய்கறியாக இருக்குது. இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க சுரைக்காய் கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல 2 பச்சை மிளகா, தேங்காய் தேவையான அளவு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அதோட திக்னஸ்க்காண்டி கூட்டு திக்னஸ்க்காண்டி வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்மளோட கூட்டு நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போ எல்லாம் ரெடி. சுரைக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் காரத்துக்கு ஏற்றாப்புல 2 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுரைக்காய் கூட்டிக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து சுரைக்காயை நல்லா வேக வச்சுக்கலாம். சுரைக்காய் நல்லா வேகணும். குக்கரில் கூட வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி சட்டியிலே வச்சுட்டேன். உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்மளோட சுரைக்காய் ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. அதோட தேங்காய் சேர்த்து இறக்க வேண்டியதான். ரொம்பவே நல்ல டிஷ். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, அஸ்ஸலாமு அலைக்கும்.